So what's up everyone? இன்றைக்கி நம்ம 12th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் சாப்டர் 7 எக்ஸசைஸ் 7.1ல 8th சம் பார்க்க போகிறோம். இட்ஸ் a very important 5 mark question. A conical water tank with vertex down of 12 meter height has a radius of 5 meter. ஸோ கொஷனில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா a conical water tank. a conical water tank. ஸோ conical water tankனால் நம்மளுக்கு ஆல்மோஸ்ட் இந்த ஷேப்பில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு வாட்டர் டேங்க் இருக்குது. வேர்டெக்ஸ் டவுன், வேர்டெக்ஸ்னால் இந்த ஷார்ப் பாயிண்ட் இருக்குல்ல, அதுதான் வந்து வேர்டெக்ஸ். ஸோ அந்த வேர்டெக்ஸ் வந்து டவுனில் இருக்குது அப்படின்றாங்க. ஆஃப் 12 மீட்டர் ஹைட். ஸோ அப்போ இதோட ஃபுல் ஹைட் வந்து 12 மீட்டர். ஹேஸ் அ ரேடியஸ் ஆஃப் 5 மீட்டர். ஸோ ரேடியஸ்னால் ஒரு சென்டர் பாயிண்ட்லேருந்து எட்ஜ் வரைக்கும் கனெக்ட் பண்ணுற லைன். ஸோ இந்த ரேடியஸ் வந்து 5 மீட்டர் அப்படின்றாங்க. இஃப் த வாட்டர் ஃப்ளோஸ் இன்டு த டேங்க், அதாவது டேங்க்குள்ளே தண்ணி ஊற்றுறாங்க at a rate of 10 cubic meter per minute. 10 cubic meter per minute. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 10 cubic meter per minute அப்படின்ற ஸ்பீடில் இந்த கோனிக்கல் வாட்டர் டேங்க்குள்ளே தண்ணி ஊற்றுறாங்க. ஸோ அவங்க தண்ணி ஊற்ற என்ன நடக்கும்னா இந்த டேங்க் வந்து ரொம்பிக்கிட்டே வரும். ஸோ அப்போ இந்த டேங்க்கில் இருக்க வாட்டர் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகினே வரணும். ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வரும் நம்ம தண்ணி ஊற்ற. ஹவு ஃபாஸ்ட் த டெப்த் ஆஃப் தி வாட்டர் இன்க்ரீசஸ். டெப்த் ஆஃப் தி வாட்டர்னால் இந்த ஹைட், இந்த தண்ணியை நம்ம ஃபில் பண்ண இந்த ஹைட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. வென் தி வாட்டர் இஸ் 8 மீட்டர் டீப். அதாவது இந்த தண்ணி வந்து 8 மீட்டர் ஆழத்தில் இருக்கும்போது அந்த தண்ணி எவ்வளோ சீக்கிரமாக இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. நீங்கள் யோசிக்கலாம், இப்போ அவங்க வந்து ஊற்றுற ஸ்பீடு வந்து 10 மீட்டர் கியூப் பர் மினிட். அப்போ எல்லா இடத்துலையும் ஒரே ஸ்பீடாக தானே இருக்கும்னு கேட்டால் அப்படி இல்லை. ஏன்னா ஸ்டார்டிங்கில் ஊற்றும் போது இந்த இடம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால ஃபாஸ்ட்டாக இன்க்ரீஸ் ஆகிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் மேலே போக இந்த மாதிரி தண்ணி வந்து மேலே போக என்ன நடக்கும்னா அது ரொம்ப ஸ்லோவாக இன்க்ரீஸ் ஆகும். ஏன்னா இந்த இடம் வந்து உங்களுக்கு வால்யூம் வந்து ரொம்ப அதிகம். ஸோ அப்போ ஸ்டார்டிங் டைமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீக்கிரமாக ரொம்புது, அப்புறம் லாஸ்ட்டாக போக ரொம்ப ஸ்லோவாக ஏறுது. இதில் என்ன தெரியுதுன்னா ஒரு ஹைட்டு 1 மீட்டர் 2 மீட்டர் 3 மீட்டர் 4 மீட்டர்னு ஒரு ஹைட்லேயும் வந்து வாட்டர் வந்து இன்க்ரீஸ் ஆகிற ஸ்பீடு, வாட்டர் வந்து எவ்வளோ வேகமாக வந்து ஏறிக்கிட்டே போகுது அப்படின்றது ஒரு உயரத்தையும் பொறுத்து மாறுது. ஸோ அப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்கன்னா 8 மீட்டர் உயரத்தில் வாட்டரோட ஹைட் வந்து எவ்வளோ ஸ்பீடாக வந்து இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்குறாங்க. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கொஸ்டின். இது எப்படி சால்வ் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம லைன் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த லைன் அப்புறம் இங்கே ஒரு லைன். ஸோ இது வந்து உங்களுக்கு 2 ட்ரையாங்கிள் ஃபார்ம் பண்ணும். எந்த ட்ரையாங்கிள் சொல்கிறேன்னா, இப்போ இங்கே ஆரம்பித்து ஸோ இந்த ஒரு பெரிய ட்ரையாங்கிள், அப்புறம் வந்து இந்த சின்ன ட்ரையாங்கிள் நான் தனியாக எடுத்து வரைகிறேன் பெனில். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பெரிய ட்ரையாங்கிள் வரையலாம். இந்த மாதிரி இருக்குது. ஸோ இதுதான் என்னோடய பெரிய ட்ரையாங்கிள். இந்த பெரிய ட்ரையாங்கிள் மேலே ரேடியஸ் வந்து 5 மீட்டர். இந்த பெரிய ட்ரையாங்கிளோட இந்த ஹைட் வந்து 12 மீட்டர். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சின்ன ட்ரையாங்கிள் இங்கே இருக்குது, இந்த சின்ன ட்ரையாங்கிள் டயக்ராமில். ஸோ இந்த சின்ன ட்ரையாங்கிளும் பார்த்தீங்கன்னா இந்த பெரிய ட்ரையாங்கிளுக்கு உள்ளே தான் இருக்குது. இந்த சின்ன ட்ரையாங்கிளோட இந்த ரேடியஸை 6ன்னு எடுத்துக்கலாம். இந்த சின்ன ஹைட்டு வந்து ஹெச்ன்னு எடுத்துக்கலாம். மொத்தமாக டோட்டல் ஹைட் வந்து 12 மீட்டர். பட் ஆனால் இந்த சின்ன ஹைட் மட்டும் நம்ம ஹெச்ன்னு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இங்கே ஒரு ஆங்கிள் அண்ட் தென் இங்கே ஒரு ஆங்கிள் 2 சேமாக இருக்குது. அப்புறம் இந்த ஒரு ஆங்கிள் வந்து காமனாக இருக்குது இந்த 2 ட்ரையாங்கிளுக்கும். அப்போ என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ட்ரையாங்கிள்ஸுக்கு பேர் சிமிலர் ட்ரையாங்கிள்னுவாங்க. எந்த 2 ட்ரையாங்கிள்ஸ்ன்னு கேட்டிங்கன்னா, இங்கே வெளியில் இருக்கிற ட்ரையாங்கிள், இந்த ஃபுல் பெரிய ட்ரையாங்கிள் அண்டு சின்ன ட்ரையாங்கிள் ரெண்டுமே பார்த்திங்கன்னா சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ். ஸோ சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் என்ன ப்ராப்பர்ட்டி வந்து சொல்கிறாங்கன்னா, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆர் ப்ரொபோர்ஷனல். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த சின்னத்தையும் இந்த பெருசையும் டிவைட் பண்ணணும். இதுவும் இந்த சின்னதையும் இந்த ஹெச்சையும் இந்த ஃபுல்லுத்தையும் 12 டிவைட் பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்து சேமாக இருக்குன்றாங்க. இது வந்து சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் வச்சு சொல்கிறாங்க. ஓகே, ஸோ இப்போ இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம சம்முக்கு வரலாம். ஹவு ஃபாஸ்ட் த டெப்த் ஆஃப் தி வாட்டர் இன்க்ரீசஸ். அவங்க ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த 10 மீட்டர் கியூப்னால என்ன வால்யூம், சேஞ்ச் இன் வால்யூம் பை சேஞ்ச் இன் டைம். எவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து தண்ணியோட வால்யூம், அதாவது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக தண்ணியை ஊற்றுறாங்கன்னா 10 மீட்டர் கியூப் பர் மினிட். ஸோ அப்போ கொஷின் வந்து எதை பற்றி பேசுதுன்னா வால்யூம் பற்றி பேசுது.
நம்மக்கிட்ட இப்போ இங்கே இருக்கிற என்ன ஷேப் இருக்குது, இங்கே வந்து நம்மக்கிட்ட ஒரு கோன் ஷேப் இருக்குது. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா வந்து V is equal to 1/3 pi r squared h. இதுதான் நம்மளோட வால்யூம் ஆஃப் த கோனோட ஃபார்முலா. இப்போ இங்கே என்ன பிரச்சனை இருக்குன்னா, தண்ணி ஏற ஏற இந்த ரேடியஸ், இந்த தண்ணியோட ரேடியஸும் மாறும், அதே சமயம் ஹைட்டும் மாறும். ஒரே நேரத்தில் ரெண்டு விஷயமே மாறுது. ஸோ அப்போனால நம்மளுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு ஒரு க்ளூ இருக்குது. இப்போ சம் வந்து எதை ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா ஹைட்டை பற்றி தான். dh/dt ஹைட்டை பற்றி தான் அது ஃபோக்கஸ் பண்ணுது. சம்முக்கு ரேடியஸ் பற்றி இஷ்டம் இல்லை. அப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இந்த 5 எங்கள் கிராஸ் மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும், r is equal to 5h/12. நம்மளுக்கு இப்படி மாதிரி ஒன்று கிடைக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், சம்லேருந்து ரேடியஸே எடுத்துகிற போகிறோம். ஏன்னா சம்மில் வந்து ரேடியஸ் பற்றி அவங்க கேட்கல. இன்கேஸ் அவங்க கொஷின் வந்து ஹவு ஃபாஸ்ட் தி ரேடியஸ் ஆஃப் தி வாட்டர் இன்க்ரீசஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இந்த 12 இந்த சைடு அடிச்சுட்டு h is equal to 12r/5 போடுவீங்க. ஆனால் கொஷினில் வந்து அவங்களுக்கு எதை பற்றி இன்ட்ரெஸ்ட்னா h பற்றி தான் இன்ட்ரெஸ்ட். ஸோ ஹெச்சை நம்ம சம்முக்குள்ளே கொண்டு வரணும். அப்போ 1/3 pi r squared, ஆருக்கு பதில் என்ன போடணும், 5h/12 the whole squared into ஆல்ரெடி இங்கே ஒரு h இருக்குது, அந்த h தான் இந்த h. ஸோ இதுதான் நம்மளோட வால்யூம். ஸோ நம்ம சம்ம கண்டினியூஷன் பண்ணலாம். இப்போ கொஞ்சம் சிம்பிளிஃபிகேஷன் பண்ணலாம். ஸோ V is equal to 1/3 pi, இது ஃபுல்லாக ஸ்கொயர் பண்ணணும். அப்போ 5 ஸ்கொயர் பண்ணால் 25, h ஸ்கொயர் பண்ணால் h ஸ்கொயர் டிவைடட் பை 12 ஸ்கொயர் பண்ணால் 144 இன்ட்டு h. ஸோ அப்போ இது எப்படி எதலாம், 25 இங்கே மேலே ஒரு பை டிவைடட் பை இந்த 3 நான் அப்படியே வச்சுக்கிறேன் இன்ட்டு கீழே வந்து ஒரு 144 இன்ட்டு h ஸ்கொயர்டு h. ஸோ அப்போ h3. இதுதான் வால்யூம். இப்போ பார்த்தீங்கன்னா வால்யூம் வந்து ஸ்டார்டிங்கில் 2 பேர் ரேடியஸ் ஹைட் 2 பேர் டிபெண்ட் பண்ணி இருந்துச்சு. இப்போ வால்யூம் வந்து ஹெச் கூட டேரெக்டாக லிங்க் இருக்குது, வால்யூமுக்கும் ஹைட்டுக்கும் லிங்க் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோம், 2 சைடும் டைமால் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஏன்னா கொஷினில் நம்மளுக்கு என்ன கொடுத்துருந்தாங்க, dv/dt கொடுத்துருந்தாங்க. என்ன கேட்டாங்க கொஷின்லனா dh/dt கொஷினில் கேட்டாங்க. ஸோ அப்போ டிஃப்ரென்ஷியேட்டிங் வித் ரெஸ்பெக்ட் டு டைம் ஆன் போத் சைட்ஸ், dv/dt ஈக்குவல்ஸ் 25 pi டிவைட் பை 3 இன்ட்டு 144 இன்ட்டு h³ டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செயின் ரூல் யூஸ் பண்ணணும் இங்கே. ஏன்னா ஹெச் வந்து ஒரு வேரியபிள், பட் ஆனால் நம்ம டைமால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும்னா பவரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி 3h ஸ்கொயர்டு, 3 வந்து கீழே வந்துடும், மேலே பவரில் ஒன்று குறைச்சிக்கணும், இன்ட்டு dh/dt. ஹெச்சை வந்து நம்ம ஹெச்சால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தோம்னா இந்த டேர்ம் தேவையில்லை. எதனால் தேவையில்லைன்னா உங்களுக்கு இந்த டேர்ம் இந்த dh/dt என்னவா மாதிரி இருக்கும்னா dh/dh is equal to 1 ஆயிருக்கும். எப்போ ஹெச்சால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தோன்னா. ஆனால் இந்த இடத்துல ஹெச்சை வந்து டீயால் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுனால எக்ஸ்ட்ராவாக இந்த டேர்மை வந்து இன்க்ளூட் பண்ணணும். அது பேர் இம்ப்ளிசிட் டிஃப்ரென்ஷியேஷன் சொல்லுவாங்க. இப்போ நான் இந்த 3 வந்து நான் இங்கே மல்டிப்ளை பண்ண வச்சுருந்தேன்னா இதனால தான். ஸோ ஈஸியாக கேன்சல் ஆகிடும். ஓகே, இப்போ நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும். ஹெச் ஸ்கொயர், ஹெச்சோட வேல்யூ அவங்க வந்து கொஷினில் கொடுத்துருந்தாங்க. கொஷனில் என்னென்னு கொடுத்துருந்தாங்கன்னா வாட்டர் இஸ் 8 meters deep அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்போ ஹெச்சோட வேல்யூ வந்து 8, அப்போ 8 ஸ்கொயர் இன்ட்டு dh/dtயோட வேல்யூ தான் தெரியாது. ஆனால் இதோட வேல்யூ நம்மளுக்கு தெரியும். dv/dtயோட வால்யூம் வந்து கொஷனில் 10ன்னு கொடுத்துருந்தாங்க. ஸோ இப்போ ஃபுல்லாக கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இந்த 144 மேலே போய்டும், இந்த மேலே இருக்க எல்லா டேர்ம்ஸும் கீழே வந்துடும். ஸோ அப்போ 10 இன்ட்டு 144 டிவைடட் பை 25 pi இன்ட்டு இந்த 8 ஸ்கொயர்டும் கீழே வந்துடும், 8 ஸ்கொயர்டு வந்து 64 ஆகிடும். இப்போ நம்ம நிறைய சிம்பிளிஃபிகேஷன் பண்ணணும். ஓகே, இதை 16 டேபிள் கட் பண்ணால் 4, இது வந்து 9. உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் இல்லை 4 டேபிளில் கூட கட் பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ இதை 5 டேபிளில் கட் பண்ணுறேன், 2 5. ஓகே, ஸோ இப்போதைக்கு என்ன கிடச்சிருக்குன்னா 9 2s are 18 டிவைடட் பை 5 4s are 25. அகைன் இப்போ இது 2 டேபிளில் கட் பண்ணால் 9 டிவைடட் பை 10 pi. இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். இது யாரோட ஆன்சர் அப்படின்னா dh/dt. ஸோ அப்போ கொஷினோட ஃபைனல் ஆன்சர் dh/dt ஈக்குவல்ஸ் 9 டிவைடட் பை 10 pi. யூனிட்ஸ் முக்கியம். கொஷினில் என்ன கொடுத்துருந்தாங்கன்னா வால்யூம் வந்து மீட்டர் க்யூப்பில் இருந்துச்சுன்னாங்க, டைம் வந்து மினிட்ஸில் இருக்குன்னாங்க. ஸோ அப்போ ஹைட்டுன்றது வெறும் ஒரு குவான்டிட்டி தான். ஸோ அப்போ வெறும் மீட்டர் தான் வரும். பர் டைம் வந்து கொஷினில் வந்து மினிட்ஸில் இருந்துச்சு. ஸோ பர் மினிட்ஸ். ஸோ இதுதான் நம்மளோட ஃபைனல் ஆன்சர். ஸோ அப்போ கொஷினில் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு டயக்ராம் முக்கியம். இந்த மாதிரி 5 மார்க் சம்ஸுக்கு ஃபஸ்ட்டு டயக்ராம் தான் நம்ம ட்ரா பண்ணணும். அது கண்டிப்பாக 1 மார்க்காக தான் கேரி ஆகும். ஸோ அப்போ டயக்ராம் வரைஞ்சிட்டு ஒரு கோனிக்கல் வாட்டர் டேங்க், அதில் வந்து தண்ணி வந்து இன்க்ரீஸ் ஆகினே போகுது. அதோட ரேடியஸ் வந்து 5 மீட்டர்ன்றாங்க, மொத்த ஹைட் வந்து 12 மீட்டர்.
இந்த தண்ணி இருக்குது பார்த்தியா, தண்ணிக்கு மட்டும் தனியாக ஒரு ஹைட்டும் ஒரு ரேடியஸும் இருக்குது. அப்போ தண்ணியோட ரேடியஸ் ஆர்னு வச்சுக்கலாம், தண்ணியோட ஹைட் வந்து ஹெச்னு வச்சுக்கலாம். வச்சுக்கிட்டு இந்த சிமிலர் ட்ரையாங்கிள் டயக்ராம் வரைஞ்சிட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் சிம்பிளாக எழுதினா போதும். பை சிமிலர் ட்ரையாங்கிள் கான்செப்ட் ஆர் பை ப்ராப்பர்ட்டி ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் அப்படின்னு எழுதிட்டு இந்த ரேஷியோ மட்டும் எழுதணும். இந்த ஃப்ளாட் சைடும் இந்த ஃப்ளாட் சைடும் டிவைட் பண்ணி இந்த பெரிய சைடும் இந்த பெரிய சைடும் டிவைட் பண்ணால் உங்களுக்கு சேமாக வரும். ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இங்கே ஆர் வந்துச்சுன்னா இங்கே பக்கத்தில் ஹெச் வரும். இங்கே ஆர் எழுதிட்டு இங்கே கீழே ஹெச் எழுதக்கூடாது. ஸோ இப்போ இங்கே ஆறுனா இங்கே ஹெச், சின்ன ட்ரையாங்கிளுக்கு பெரிய ட்ரையாங்கிளுக்கு அதே ஏற்ற மாதிரி 5 12 எழுதிட்டு கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா ஆன்சர் வந்துடும். தேங்க்யூ.